மொத்த வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ரோகிணி சொல்கிறாங்க, பணத்தை வந்து எங்கள் மாமா இவரோட அக்கௌண்ட்டில் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோடனே முத்து சொல்கிறாரு, அது என்ன உன் அக்கௌண்ட்டில் போடாமல் இவன் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்க, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டு எழுந்து போகிறாங்க. போனோடனே அப்படியே யோசிக்கிறாங்க, என்ன இது எப்போ பார்த்தாலும் இந்த முத்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கானே, இவன் வாயை எப்படியாவது மூடணும், இவன் கண்டிப்பாக கொஸ்டின் எதுவுமே கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சமையல் ரூமில் மீனா இருக்காங்க. அப்படியே ரோகிணி சமையல் ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மீனா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போ பார்த்தாலும் முத்து ஏதாவது ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருக்காரு, அதுவும் எங்களை பற்றி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காரு, தயவு செய்து அவர் எங்களை பற்றி எதுவுமே பேச வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு ரோகிணி மீனா கிட்ட சொல்கிறாங்க. அவர் எதுவும் தப்பாக கேட்கலையேங்க, அக்கௌண்ட்டில் பணம் போட்டாங்களே தானே கேட்டார் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அது கூட கேட்க வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு பணம் வந்தது, கார் வாங்கி கொடுத்தா, அப்போ நீங்கள் வந்து என்னை எத்தனை கொஷின் கேட்டீங்க, அந்த பணம் எப்படி வந்தது, ஏது வந்து எல்லாமே கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அந்த மாதிரி தான் அவர் கேட்குறாரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு அக்கறையில் தான் கேட்டேன், எப்படி பணம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அவரும் கேட்டிருக்காரு, அவர்கிட்டலாம் என்னால் போய் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. அங்கேருந்து ரோகிணி போகிறாங்க. எப்படியாவது வந்து இவங்க பேசவே கூடாதுன்னு நினச்சா இவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகிறாங்க. மீனா பயங்கர கோவமாக போகிறாங்க. முத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவங்களுக்கு பணம் வந்தால் உங்களுக்கு என்ன, பணம் வரலன்னா உங்களுக்கு என்ன, நீங்கள் எதுக்கு தேவையில்லாத கொஷின்லாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நான் என்ன மீனா பண்ணேன், எனக்கு அப்படி தான் என்னை வளர்த்துருக்காங்க, எதனா ஒன்றா கரெக்டாக கொஷின் கேட்கணும், அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. நீங்கள் கேட்டுட்டு போயிடுவீங்க, ஆனால் 2 பேரும் வந்து என்கிட்ட தான் பேசுவாங்க, நான் தான் நல்லா திட்டு வாங்கணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏன் மீனா உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா என்ன அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்போ பார்த்தாலும் நீங்கள் கொஷின் கேட்டுகிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் பணம் இருக்கிறத நினச்சி பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அப்படியே ரோட்டில் போயிட்டே இருக்காங்க. ரோகிணி அவங்களோடைய ஃப்ரெண்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. அப்போ அந்த பிஏ வராரு, வந்து கேட்குறாரு, என்ன எங்கே பணம், நான் கேட்ட பணம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எங்கே எந்த தொல்லை முடிச்சாலும் இவன் தொல்லை முடியாது போல இருக்குது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. பணம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னது பணமா, உனக்கு கல்யாணம்லாம் ரொம்ப முக்கியமா, உன்னை பார்த்தா முதியோர் இடத்துல கூட சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காது, ஒரு குடும்பத்தையே ஏமாற்றி அந்த குடும்பத்தில் நீ வாழ்ந்துட்டுருக்க, எல்லாமே எனக்கு தெரியும், நான் போய் எல்லார்கிட்டையும் சொல்லி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ சொல்கிறாரு. பணம் கொடுக்குறியா இல்லையா, பணம் தானே தரேன் போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பணத்துக்கு என்னடி பண்ண போகிறேன், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே மனோஜ் பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்கார். என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கேட்குறாங்க. அதுக்கு மனு சொல்கிறாரு, அதுவா சீக்கிரமாக நம்ம செலவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது செலவு பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. இல்லை அதுக்காக சொல்லலை, நான் வட்டிக்கு விடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. என்னது வட்டிக்கா, பணத்தை வாங்கிட்டு வட்டியும் கொடுக்க மாட்டாங்க அவங்க, நிறைய பேர்லாம் அப்படி தான் ஏமாற்றுவாங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டு பார்க்கில் இருக்கல, அவன் தான் இந்த ஐடியாவை கொடுத்தான், நிறைய இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி ஆள் பார்த்து கொடுங்க, எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கடன் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. எனக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உங்களுக்கு நான் வட்டியை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு வட்டி 2000 போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2000 மனோஜுக்கு வட்டி போடுறாங்க. அவரும் பணத்தை அனுப்புகிறாரு. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நான் தான் உங்களுக்கு வட்டி கொடுத்துருக்கேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் நல்லா வருவீங்க, உங்களுக்கு 2000 லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அதே மாதிரி மனோஜ் பணத்தை கொடுக்குறாரு. பயங்கரமாக சந்தோஷத்தோடு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிஏ கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, இங்கே பாரு, அடிக்கடிக்க என்கிட்ட பணம் கேட்டுகிட்டே இருக்காது, நீ தொல்லை பண்ணிகிட்டே இருக்காது, என்கிட்ட பணம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுமா,